இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத கலர் எனக்கு பிடிக்கலாம். அதுதானம்மா இயற்கை. ரேவதி இருங்கம்மா, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன திட்டுங்க. உங்களுக்கு பாட்டு பிடிக்கல, அது உங்க சாய்ஸ். ஆனா ஸ்வாதிக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அது அவளோட சாய்ஸ்மா. உங்களுக்கு பாட்டு பிடிக்கலங்கிறதுக்காக அது ஏன் அவளுக்கு பிடிக்காம போகணும்? அவளுக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்க கூடாதா? அவளுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கலாம், ஆனா அத நானும் ஒத்துக்கணும். நான் நினைக்கிற மாதிரிதான் அவ வளரணும். அபத்தமா பேசுறீங்கம்மா. நீங்க தோட்டத்துல செடி நட்டு தண்ணி ஊத்துறீங்களே, அது நீங்க சொல்ற டைரக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரியா வளருது? தன்னோட இஷ்டப்படி தானே வளருது. நீங்க வளர்க்குற செடியே அப்படி இருக்கும்போது 6 அறிவு உள்ள மனுஷங்க மட்டும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது என்னமா லாஜிக்? ரேவதி, நீ ரொம்ப பேசுற. என்ன பேசி மடக்கணும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, பேசி புரிய வைக்க முயற்சி பண்றேன். பாடுறது ஒண்ணும் கொலக்குத்தம் இல்லையேம்மா, அத நீங்க வெறுக்கிறதே தேவையில்லை. இதுல ஸ்வாதி பாடவே கூடாதுன்னா எப்படிமா? ஏய் போதும், நிப்பாட்டு. உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கியா? ஈஸ்வரி, இப்ப அவ என்ன தப்பா பேசிட்டா? உனக்கு பாட்டு பிடிக்காது, அது உன் இஷ்டம். உனக்கு பிடிக்கலன்னு விட்டுற. ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே, அதையே வேணான்னு சொல்ற. என்ன இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்த்து பேசணும், என்ன கோவப்படுத்தணும்னு ஒரு முடிவோட பேசுறீங்களா? அப்படி இல்லம்மா, பொதுவா இப்படி ஒரு திறமை ஒருத்தருக்கு இருந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுவே வேற வீடா இருந்தா இப்படி ஒரு சாதனைய இந்த வீட்டு பொண்ணு செஞ்சதுக்கு பாராட்டுவாங்க. ஆனா நீங்க தான் வித்தியாசமான அம்மாவாச்சே, அதான் ஏன் ஜெயிச்ச கப்பு வாங்கினேன்னு திட்டுறீங்க.